ஆண்டவர் செருபாபேலை தலைவனை தெரிந்து கொண்டார். ஆமென். தலைவனை தெரிந்து கொண்டு அந்த தலைவனுக்கு சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை எப்படி வைக்க போகிறேன், முத்துரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. முத்துரை மோதிரமாக வைப்பார். மோதிரம் எல்லாருக்கும் தெரியும்ல, மோதிரம் எல்லாரும் மோதிரம் போட்டிருக்கீங்களா? அதாவது வாழ்க்கையில போட்டிருப்பீங்க இல்ல, மோதிரம் என்னன்னு தெரியும். நிறைய பேரை பார்த்திருக்க 4 மோதிரம் 5 மோதிரம், 2 கையிலும் 5 4 மோதிரம் போட்டிருப்பாங்க. இந்த மோதிரம் எல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது. இந்த மோதிரம் எல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது. மோதிரம் என்பது ஒரு அடையாள சின்னம் கூட சொல்லலாம் இல்லையா? மோதிரம் என்பது ஒரு உறுதிக்கு அடையாளமாக திருமணத்துல என்ன செய்யறாங்க, மோதிரங்களை மாற்றிக் கொள்ளுகிறாங்க. சிலர் மோதிரம் போட்டிருப்பாங்க, எதுக்கு, எங்கேயாவது போய் பசு தொலைஞ்சு போச்சுன்னா மோதிரம் இருக்குது, அதை வித்து கூட வந்துடலாம் போயிடலான்றதுக்காக போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மோதிரங்கள் எல்லாம் எதுக்குன்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அழகுக்காக போடுகிறார்கள், ஒரு உறுதிக்காக போடுகிறார்கள், அப்புறம் ஒரு அடையாள சின்னமாக போடுகிறார்கள், இப்படி எல்லாம் போடுறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றதுன்னா, உன்னை எப்படி வைப்ப, முத்திரை மோதிரமாக. முத்திரை சிக்னெட் ரிங் என்று சொல்லப்படுகிறது. முத்திரை என்று சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு சீல் என்று அர்த்தம், ஒரு அடையாள சின்னம் என்று அர்த்தம், ஒரு அதிகாரம் என்று அர்த்தம். ஆதி நாட்கள் இப்பெல்லாம் என்ன இருக்கு, ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா? ஒரு லெட்டர் பேட்ல லெட்டர் எழுதணும்னா உடனே சீல் கட்டை கொண்டு வாப்பா சொல்லி என்ன வைக்கிறாங்க, சீல் வைக்கிறாங்க. நீங்க பேங்க்ல பணம் கட்டுங்க, செலான்ல என்ன வைப்பாங்க, ஒரு சீல் வைப்பாங்க. அந்த முத்திரை தேவை இல்லையா? முத்திரை இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. செக் கொடுக்குறீங்களா, என்ன வைப்பாங்க, சீல் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு முத்திரை தேவை. அந்த நாட்கள்ல ராஜாக்கள் எல்லாம் அணிந்திருக்கிறதுல என்ன இருக்குமா, சில முத்திரைகள், சில டிசைன் போட்டிருக்கும். அந்த டிசைன் தான் உறுதிக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. சரிங்களா? அப்போ அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, அதிகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, அதுதான் முத்திரை. சரிங்களா? இந்த முத்திரை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்றதுதான் அதனுடைய அடையாளம். நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அப்ப ராஜாக்கள் அந்த காலத்துல ஒரு லெட்டரை எழுதி அதை சீல் வைக்கணும், சும்மா மோதிரத்துல வைக்க மாட்டாங்க. அந்த பேப்பர் மேல வீடெல்லாம் சீல் வைக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க, கூட்டுல அரக்கு தேய்ச்சிருவாங்களே, அரக்கு. அது எப்படி இருக்கும், அரக்கு சிகப்பு கலர் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பேப்பர்ல அரக்கு வச்சு அந்த அரக்கு மேல என்ன செய்வாங்க, மோதிரத்தை வச்சு அழுத்துவாங்க. அதுதான் முத்திரை. எந்த ஒரு காரியம் செல்லுபடி ஆகணும்னா அதுக்கு அந்த பேப்பர்ல எழுதி இருக்கணும், அதுக்கு முத்திரை போடப்பட்ட அரக்கு வச்சிருக்கணும், அதுல முத்திரை பதிச்சிருக்கும். ஏன்னா சும்மா பேப்பர்ல வச்சு இந்த மோதிரத்தை அமுத்தின சீல் விடுமா, விடாது. அப்ப அரக்க வச்சு என்ன செய்வாங்க, அதுல அந்த மோதிரத்தை அழுத்துனா அந்த மோதிரத்தை என்ன வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அச்சு விடும். அப்ப அது யாருடைய மோதிரம், ராஜாவுடைய மோதிரமா இருந்தா அந்த ராஜாவுக்குரிய அந்த காரியம் செல்லுபடி ஆகும். சரியா? அந்த என்ன ஆகும், செல்லுபடி ஆகும். இல்லாவிட்டால் அது செல்லுபடி ஆகாது. அப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன், முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா.